இருக்கும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, தலைமை ஆசிரியர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், தூத்துக்குடியின் தங்கம் என்றெல்லாம் பாராட்ட பெறும் வ.உ. சிதம்பரனாரின் வாழ்வையும் அவரின் வீரத்தையும் பண்பையும் போற்றும் வெளிக்காட்டும் ஒரு சில நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். காது கொடுத்து கேளுங்கள். 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த இவர் சிறந்த வழக்கறிஞராக விளங்கினார். இளம் வயதிலேயே தமது வாழ்வை தனக்காக மட்டுமே செலவழிக்காமல் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செலவழிக்க எண்ணி பல விடுதலை போராட்டங்களை நடத்தினார். இவரது சுயமரியாதையை வெளிக்காட்டும் ஒரு நிகழ்வு ஒன்றை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு நாள் அவரது குழந்தையின் பிறந்த நாள். அவரது மனைவியார் மதுரையிலிருந்து ஆசையாக வாங்கிய வெளிநாட்டு துணி ஒன்று வாங்கியிருந்தார். அது வெளிநாட்டு துணி என்பதனாலேயே அதை இந்த நாட்டை அடிமைப்படுத்தியவர்களின் பொருட்களில் என் குழந்தை சுவாசிக்கக்கூடாது என கருதி அந்த துணியை எரித்து விட்டார். இவர் மேடைகளில் பேசும்பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்கள் இவரை பேசவிடாமல் தடுத்து விடுவர். அப்பொழுது அவர் கூறுவார், நான் கூறுவது ஒன்றும் வன்முறையோ குற்றமோ அல்ல, இந்த ஆங்கிலேயர்கள் கண்டு அஞ்சும் உண்மைகள்தான் என்று. இவர் குழந்தைகளுக்கு கல்வியும் சமத்துவமும் கற்பிக்கும் ஆசானாக விளங்கினார். சுதந்திரம் என்பது பிறர் கொடுப்பதல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை என்பதனை மக்கள் மனதில் ஆழ பதித்தார். இவ்வாறு தமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செலவழித்து இரத்தம் சிந்திய வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பர பிள்ளை என்னும் வ.உ. சிதம்பரனாரின் அணையாத நெருப்பு என்றும் நம் நெஞ்சங்களில் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.